இப்போ இந்த இதில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் வந்து சிஇஓவாக இருக்கேன். ஆக்சுவலாக அந்த கம்பெனிக்கு இனிஷியேட்டர் நான் தான், சிஇஓ நான் தான். என் பேர் அசோக்குமார். இவர் தம்பி வந்து கம்பெனியில் வந்து செக்ரட்டரி டைரக்டர். டைரக்டர் எங்களுக்கு 5 பேர், அதில் 3 பேர் ஜென்ஸு, 2 லேடிஸ் இருக்கிறாங்க. இதில் எங்கள் தம்பி ரமேஷ் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. தம்பி, நீங்கள் வந்து நம்ம செக்ரட்டரியாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ தற்சமயமாக நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னோம்னா எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். தற்சமயமான நம்ம கம்பெனியில் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதன் மூலிமா வந்து விவசாயம் பொருள் வாங்கி கொடுக்குறோம். நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம மார்க்கெட்டில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது பற்றி அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரியிலேருந்து நபர் மூலிமா பிக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மூலிமா லாஜிஸ்டிக்ஸ் பண்ணலான் இருக்கோம். அது இல்லாமல் விவசாய உற்பத்தி பண்ணுற பொருள் மார்க்கெட் கொண்டு போகிறது, அது இல்லாமல் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணலான் இருக்கோம். சரி, இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா விவசாயிகளுக்கு பொருள் வாங்குறோம்னு சொல்கிறோம். இப்போ தற்சமயம் என்ன மாதிரி பொருள்லாம் நீங்கள் வாங்குறீங்க, அது மாதிரி இருந்துச்சு வாங்கி விவசாயிங்க கொடுக்குறாங்களா? எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன மாதிரி பொருள் சொல்லுங்கள் அதை பற்றி. இப்போ மெயினாக பால் பொருளில் பார்த்தீங்கன்னா பன்னீர் கொண்டாந்து கொடுக்குறாங்க, இந்த வெண்ணெய் இது மாதிரிலாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து காய்கறி கொண்டாந்து கொடுக்கறதுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இன்னும் அதை விற்பனை ஸ்டார்ட் பண்ணல. சரி, ஜனவரி வந்து அதுவும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ முட்டைலாம் வாங்குறீங்க? முட்டை வாங்குகிறோம். நாட்டுக்கோழி முட்டை ரெகுலராக போயிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் காய்கறி ஜனவரிலேருந்து பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. பாலும் அதே மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு இருக்குது. பால் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் டிலேவாக இருக்குது. அது ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம திரும்பவும் இப்போ நடுவில் ஒரு காய்கறிலாம் வாங்கி நம்ம விவசாயிகள்லேருந்தே உற்பத்தி பண்ணி அதை நம்ம வாங்கி நேராக சந்தைக்கு கொண்டுட்டு போகிறதோ, இல்லை நம்மளே வந்து ஒரு பெட்டர் ரேட்டில் கொடுக்குறதோ, இல்லை நம்மளே நேராக சந்தைங்களுக்கு சந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதோ, அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குல்ல. இப்போ அந்த பற்றி நடுவில் கூட ஒரு வீடியோ போடணும். அதை பற்றி என்ன தற்சமயம் நடந்துட்டு இருக்கு? தற்சமயம் ஒரு சில விவசாயம் ஆர்வப்படுறாங்க. இந்த மாதிரி நம்மளே வந்து காய் உற்பத்தி பண்ணுவோம், இங்கே மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு கொடுக்கறது வந்து விவசாயிகளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அது வந்து இங்கேயே நம்ம வந்து யாராவது எடுத்துக்கிட்டாக்க நான் மார்க்கெட் ரேட்டுக்கு விவசாயம் ரெடியாக இருக்காங்க. சரி, அதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகும்போது நிறைய விவசாயம் அதில் உள்ள வரும். இப்போ இதை தாண்டி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சில ஒப்பந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, வேறு கம்பெனிகளோட சேர்ந்து. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வெட்டிவேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது மக்காசோளத்துக்கு கேட்டிருக்காங்க, பாப்கார்ன் மக்காசோளம். அது ஏதோ ஜனவரிலேருந்து பண்ணலான்ட்டு அது ஐடியா இருக்குது. அடுத்தது இந்த காய்கறியும் பண்ணலான்ட்டு ஒரு இது போயிட்டுருக்கு. அது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் அந்த செண்டுமல்லி நம்ம இதுக்கே கூட எடுக்கிறாங்க, பூலாம்படி ப்ளஸ் மேக்ஸில் அவங்க எடுக்கிறாங்களாம். சரி, இப்போ அதையும் அடுத்த கட்டத்துக்கு விவசாயிகள்லாம் ஒன்றிணைச்சு நம்ம ஏரியாவில் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் பண்ணாக்கா இங்கேயே நம்ம வந்து ஒரு இடத்துல மார்க்கெட்டு கொண்டாந்து போட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, அது ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, அவ்வளோதான், டைம் முடிஞ்சிச்சு. அது அப்புறம் கேவிகேல நம்பர் போட்டு